பங்குனி 2ஆம் நாள் இன்றைக்கி நம்ம வீட்டில் விரத சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாங்களா. சாப்பாடு, உப்பு பருப்பு குழம்பு, கருப்பு கவுனி கஞ்சி, காலிஃப்ளவர் பொரியல், ரசம், தயிர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, இருந்த கொஞ்சம் பாத்திரத்தையும் கழுவி கவுத்திட்டு, கிச்சனை நீட்டாக தொடச்சி வச்சுட்டு, கோயிலுக்கு கிளம்பலான்னு ரெடி ஆகிட்டேங்க. பங்குனி உத்திர விரதம் இருந்துகிட்ருக்கேன். நான் 1 மாதத்துக்கு நம்ம வீட்டில் நான்வெஜ் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக வெஜிடேரியன் மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வீட்டில் இருக்கவங்கள நான் பங்குனி உத்திரம் வரைக்குமாவது ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் குளித்து கிளம்பிட்டு வீட்டில் தீபம் போட்டு சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போகும்போதே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட்டாக போனால் தான் பரவாயில்லைன்னு தோணுச்சு. கரிக்கிமலை ஈஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போயிருந்தேன். இங்கே சுவாமி வந்து சுயம்புவாக காட்சி தர்றாங்க. திங்கக்கிழமை சோமவார பிரதோஷம் வந்திருக்கனால ரொம்பவே விசேஷம். லேட்டாக போகவும் நல்லா ஃப்ரீயாக பார்த்து சாமி கும்பிட்டு பொறுமையாக இருந்துட்டு வந்தேன். வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வாங்கின காய்கறிகள்லாம் இருந்துச்சு. அதை எல்லாமே எடுத்து நீட்டாக வச்சுட்டு அடுத்து சாப்பிட்டு அப்படியே நான் ஸ்கூலுக்கு பிக்கப் பண்ண போயிட்டேன். 4 மணிக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துட்டோம். எங்கள் ஊர் கோயிலுக்கு. அங்கே பிரதோஷ பூஜை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.